நம்ம ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸோட மைனர் அண்ட் கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். இந்த மேட்ரிக்ஸ் வந்து 2x2 மேட்ரிக்ஸ். ஏன்னா 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 1 அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டோட மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலமையும் நம்ம கட் பண்ணிடணும். பேலன்ஸ் என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்போ இந்த 6 அப்படிங்கிறது 1 அப்படிங்கிற நம்பரோட மைனர். மைனர் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அதுதான் ரொம்ப ஈஸி. இப்போ இந்த 2 அப்படிங்கிற நம்பரோட மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம இந்த 2 அப்படிங்கிற நம்பரோட மைனர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது இருக்கக்கூடிய அந்த காலமையும் ரோவையும் நம்ம கட் பண்ணுறோம். பாருங்க, பேலன்ஸ் என்ன இருக்கு? 5. அப்போ இந்த 5 அப்படிங்கிறது இந்த 2 அப்படிங்கிற நம்பரோட மைனர். மைனர் ஆஃப் 2 என்ன கிடைச்சிருக்கு? 5. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 5 அப்படிங்கிற நம்பரோட மைனர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த 5ஓட மைனர் கண்டுபிடிக்கிறதுக்கு அது இருக்கக்கூடிய இந்த ரோ இதையும் இந்த காலத்தையும் நம்ம கட் பண்ணோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கு? 2. இதுதான் வந்து 5ஓட மைனர். ஓகே, 2. இப்போ லாஸ்ட் மைனர் ஆஃப் 6 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மைனர் ஆஃப் 6 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த 6 இருக்கக்கூடிய அந்த ரோவையும் அந்த காலத்தையும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ 6 இங்கே இருக்குது. 6 இருக்கக்கூடிய ரோன்றது இதுதான். ஓகே, இந்த ரோவையும் இந்த காலமையும் கட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 இருக்குது. இதுதான் இந்த 6 அப்படிங்கிற நம்பரோட மைனர். ஓகே, இப்போது நம்ம மைனர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பொதுவாகவே இதுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது எப்போவுமே பாசிட்டிவில் ஆரம்பிப்போம். ஸோ ப்ளஸ், அதுக்கப்புறம் மைனஸ். இங்கே ப்ளஸ், ப்ளஸ்ஸுக்கு அடுத்து என்ன வரணும்? மைனஸ். இங்கே மைனஸ்க்கு அடுத்து என்ன வரணும்? ப்ளஸ். ஸோ இதுதான் இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்குரிய இந்த சிம்பிள். இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா மைனர் வேல்யூ. இந்த மைனர் வேல்யூ இன்ட்டு இந்த சிம்பிள், இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். கோஃபேக்டர் ஆஃப் 1. இப்போ 1 அப்படிங்கிற இந்த நம்பரோட மைனர் தானே இது. 1ஓட மைனர் என்னது? 6. 1 அப்படிங்கிற நம்பரோட கோஃபேக்டரை கண்டுபிடிக்கணும்னா இந்த 6 இன்ட்டு இந்த சிம்பிள், இது ஏற்கனவே ப்ளஸ், இதுவும் ப்ளஸ் 6, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6 தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த 2 இருக்கு இல்லையா, அதோட கோஃபேக்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது வந்து இந்த 2 இருக்கக்கூடிய இது வந்து இடம் வந்து இந்த இடம். ஓகே, இதோட மைனர் தான் 5 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 இருக்கக்கூடிய இதே இடத்துல இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு அந்த மைனர் வேல்யூ. அப்போ பாருங்கள், மைனஸால் கிடைச்சிருக்க இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த ஆன்சரை வந்து நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். இது ஏற்கனவே +5 இன்ட்டு மைனஸ்னும் போது -5 வரும். ஓகே, கிளியராக இருக்கீங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன பார்க்குறோன்னா, இந்த 5 அப்படிங்கிற நம்பரோட கோஃபேக்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எதோட கோஃபேக்டர் பார்க்க போகிறோம்? இந்த 5ஓட. இப்போ இந்த 5 இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ கிடைச்சிருக்க 5ஓட மைனர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, கோஃபேக்டர் ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. இந்த 2வை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது -2. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்தது கோஃபேக்டர் ஆஃப் 6. இப்போ 6 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 6ஓட சிம்பிள் என்னது? ப்ளஸ். அப்போது இந்த 1 கிடைச்சிருக்க ஆன்சர் என்னது? 6 நம்ம 6 கண்டுபிடிச்சா மைனர் வந்து 1. 1 இன்ட்டு ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 தான் ஆன்சர். ஓகே, மைனர்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டோம். இப்போது
ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் கட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியது தான் அதோட அந்த நம்பரோட மைனர்னு கண்டுபிடிச்சோம். அந்த மைனர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது கூட இங்கே இருக்கக்கூடிய சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறது தான் கோஃபேக்டர். இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியுதா? ஃபைனலாக வேணா ஒரே ஒரு நம்பரை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகே, 2 4 6 7 அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இதோட சிம்பிள் என்னது? ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 இருக்கு இல்லையா, இதோட மைனர் கண்டுபிடிங்க அப்படின்னா இது இருக்கக்கூடிய இந்த காலமையும் இந்த ரோவையும் இந்த காலமையும் நம்ம கட் பண்ணுறோம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 4. இதுதான் இந்த 6 அப்படிங்கிற நம்பரோட மைனர். ஓகே, மைனர் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இந்த 4 இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு இந்த 6 இருக்குல்ல, இந்த 6ஓட மைனர் தான் நமக்கு 4 கிடச்சிருக்கு. 6 இருக்கக்கூடிய இடம் என்னது? மைனஸ். ஓகே, ஸோ நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய மைனர் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -4ன்னு கிடைக்கும். அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். மைனர் அண்ட் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.